ஹலோ, இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆரக்கிள் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஃபவுண்டராக இருந்த லாரி எலிசன் அப்படிங்கிறவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் அவரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிராண்டோட இன்சைட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும், பிராண்டோட டீட்டெயில்ஸ் வேணும், ஒரு பிராண்டு எப்படி உருவாகுது, அது யார் உருவாக்கணுங்களோட ஹிஸ்ட்ரினா, ஒரு பிராண்டு உருவாகுது அப்படின்றாக்கா அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி என்னென்ன கம்பெனி என்னென்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் நீங்கள் ஆசைப்படுற அந்த வீடியோ வரும்போது ஆன் டைமில் உங்களாட்டி பார்க்க முடியும். ஸோ வாங்க லாரி எலிசனை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ லாரி எலிசன் இவரோட ஃபுல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் ஜோசப் எலிசன். இவர் பார்த்தீங்கன்னா 1949 ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வந்து இவர் பிறந்திருக்காரு. எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிராங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல நியூயார்க் சிட்டியில் வந்து இது இருக்குது, அங்கே தான் வந்து பிறந்திருக்காரு. இவரோட அம்மாவுக்கு வந்து 19 வயசு இருக்கும்போது இவர் வந்து பிறக்கிறாரு. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மதராக வந்து இருக்காங்க. அவங்களோட பேர் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளாரன்ஸ் பெல்மேன். நம்ம லாரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 9 மாதம் குழந்தையா வந்து இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க அம்மாவுக்கு வந்து நிமோனியா அப்படிங்கிற ஒரு நோய் வந்து வருது. அதாவது இந்த லாரியோட அம்மா அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, லாரியை வந்து அவங்களோட அங்கிள் அண்ட் ஆன்ட்டியோட வீட்டுக்கு வந்து அமுச்சு விட்றாங்க. அங்கே வந்து அவர் வந்து வளரட்டும் அப்படின்ட்டு. எனக்கா இவங்களுக்கு தான் உடம்பு முடியல இல்லையா, ஸோ அவங்க வீட்டில் வந்து வளரட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ இவங்களோட வீடு, அதாவது இவர் போகிறாருல இந்த அங்கிள் அண்ட் ஆன்ட்டி வீடு, இந்த அங்கிள் அண்ட் ஆண்டோட வீடு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக தான் வந்து அவங்க இருக்காங்க. அவங்க நெய்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜூவிஷ் பீப்புளாக வந்து இருக்காங்க. ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து புரூக்ஸ் நியூயார்க்கில் வந்து இல்லை. இது இப்போ இவர் எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிகாகோவுக்கு வந்து போகிறாரு. சிகாகோவில் வந்து ஒரு சவுத் சைடில் உள்ள அந்த பாட்டம் சவுத் சைடில் உள்ள ஒரு இடத்துக்கு வந்து இவர் போகிறார். ஸோ இவரை தத்து எடுக்கிற அந்த ஆன்ட்டி இருக்காங்கல்ல, அதாவது அந்த அந்த அம்மா, அவங்களோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிலியன் அப்படிங்கிறது தான் அவங்களோட பேர். இவங்க வந்து எந்த மாதிரி ஒரு ஆளாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. இவரை வந்து ஏற்றுக்கிற ஒரு மனப்பான்மைக்குள்ள ஒரு ஆளாக வந்து இருக்காங்க. இவரோட அப்பாவோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லூயிஸ் எலிசன் அப்படிங்கிறது தான் இந்த அங்கிளோட பேர். அதாவது இனிமேல் இவரோட அடாப்டடு அப்பா. ஸோ இவர் வந்து என்ன இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டில் வந்து ஒரு கிளர்க்காக வந்து இருக்கார். அதில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் நாட் போக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட வேலையை வந்து விட வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து இவர் ஆளாகிறாரு. ஸோ இவர் வேலையை விட்டு வராரு. அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது இவருக்கு வந்து ஒரு ரியல் எஸ்டேட் வந்து தோணுது. ஸோ ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டாக வந்து அதுலேருந்து அவர் மாறுறாரு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டாக மாறினாலும் அந்த லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இவர் எந்த மாதிரி ஆளாக வந்து மாறுறாருன்னு பார்த்தீங்கன்னா, எது எடுத்தாலும் ஒரு கெட்டது நடந்துடும், ஒரு தப்பாக நடக்க போகுதுங்கிற ஒரு இதை நினைக்கிறக்கூடிய ஆளாக தான் வந்து இந்த லூயிஸ் வந்து இருக்கிறாரு. இருக்குமோ? ஸோ இப்போ லாரி வந்து எப்படி இருக்காரு, 9 மாசமாக இருக்கும் போதே வந்துட்டார். 1 வயசு கூட இல்லை, அவர் 9 மாசமாக இருக்கும் போதே அவர் வந்து இந்த ஃபேமிலிகிட்ட வந்து இதாகிட்டார் பார்த்தீங்களா. இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, லிலியனையும் லூயிஸையும் தான் வந்து அவங்க பயாலஜிக்கல் பேரண்ட்டுன்னு ஒரு இதை வந்து நினச்சிக்கிட்டே தான் வந்து இவர் வளர்றாரு. அந்த அளவுக்கு அவங்க பார்த்துக்கவும் செஞ்சுருக்காங்க. இவர் சின்ன பிள்ளையிலேருந்து அவர் அம்மா வந்து வேற ஒருத்தவங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே இல்லாமல் தான் வந்து இவர் வராரு. என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா. டீனேஜ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த 13 to 19 அந்த பீரியடில் தான் வந்து இவர் என்ன பண்ணுறாரு, அதாவது 12 வயசுக்கு மேலே தான் வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையை வந்து கற்றுக்கிறாரு. அதாவது லிலியனும் லூயிஸும் வந்து இவங்களோட அடாப்டட் பேரண்ட்ஸு, ஒரிஜினல் பேரண்ட் வந்து இவங்க கிடையாது. இவரோட ரியல் அம்மா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாரன்ஸ் ஸ்பெல்மேன் தான் இவங்களோட ரியல் அம்மா அப்படிங்கிறது வந்து இவர் வந்து இந்த 12 வயசு கழிச்சு தான் இவர் வந்து இவருக்கு தெரிய வருது. அது வரைக்கும் இவங்க தான் லிலியனையும் லூயிஸையும் தான் ரியல் பேரண்ட்ஸு அப்படின்னு நினச்சிட்டு தான் இருக்கார். ஸோ இவருக்கு இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஃபர்ஸ்ட் இவருக்கு வந்து ஏற்றுக்க முடியல. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இவருக்கும் அவங்க அப்பாவுக்கும் சில கருத்து வேறுபாடுலாம் அதிகமாக நடக்க ஆரம்பிக்குது. ஏன்னாக்கா நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இவர் அப்பா பார்த்தீங்கன்னா, அதாவது வளர்த்த அப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா லூயிஸ், அவர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கிளர்க்காக தான் ஸ்டார்டிங் இருந்தார். அதுலேருந்து வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு மாறினார்ல. அப்பையிலேருந்து இவருக்கு பார்த்தீங்கன்னா எதாக இருந்தாலும் இது நடக்காது, அந்த நல்ல விஷயம் வந்து இவருக்கு தோணாது. நடக்கும்,
நடந்துரும், நீ ட்ரை பண்ணு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இல்லை இது உனக்கு நடக்காது, இது எனக்கு நடக்காது, இது இவளுக்கு நடக்காதுன்ற அந்த ஒரு சுச்சுவேஷன்லேயே தான் இவர் வந்து யோசிச்சுட்டு இருப்பார். எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு பர்சனாக வந்து இவர் மாறிட்டார் இல்லையா. ஸோ இவர் என்னண்டாக்கா அடிக்கடி வந்து இவர் வந்து நம்ம லாரிட்ட வந்து சொல்லுவார் என்னண்டாக்கா, இல்லை ஒன்னாட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி பல தடவை வந்து சொல்லுவார். ஒன்னாட்டி இதெல்லாம் முன்னேற முடியாது, ஒன்னாட்டி உருப்பிட முடியாது அப்படிங்கிற பல விஷயத்த வந்து சொல்லிட்டு இருப்பார். இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லாரியை வந்து பயங்கரமாக வந்து பாதிப்புக்காகுது. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது என்னன்னாக்கா, லாரிக்கு வந்து இண்டிபெண்ட் ஆகணும், ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் ஆகணுங்கிற ஒரு ஆசை வந்து இதனாலேயே வந்து ரொம்ப நாளாக வந்து வந்துகிட்டு இருக்கு. அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காசோட மதிப்பு வந்து முன்னாடியே தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னாக்கா இவர் ஆட்டி முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவர் வந்து எப்படி நம்ம இந்த முடியாதுங்கிறதுலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னா, ஓகே கடைசியில் வந்து எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு கடைசியில் ஓகே காசு இருந்தாக்கா நம்ம இந்த முடியாதுங்கிறதுலேருந்து தப்பிக்கலாம், அதாவது நம்ம வந்து இண்டிபெண்ட் ஆகலாம், யாரையுமே நம்ம வந்து நாடி இருக்க மாட்டோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, காசோட வேல்யூ ஒரு ஸ்டார்டிங்கே வந்து புரிஞ்சுக்கிறார். இந்த ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லேயே வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறார். ஸோ இவர் எந்த மாதிரி ஆளாக இருக்கார், இவரோட படிப்பு சார்ந்த விஷயங்களை வந்து பார்ப்போம். இவர் எந்த மாதிரி ஆளாக இருக்காருன்னா, இவர் நல்லா படிக்கக்கூடிய ஆளாக தான் இருக்கார். இவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆப்டிடியூட் மேக்ஸில் சயின்ஸில் அந்த மாதிரி விஷயத்தில் வந்து இவருக்கு நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நல்லாவே படிக்கக்கூடிய ஆளாக இருக்கார். மேக்ஸு சயின்ஸ் பிடிச்ச ஆளாக வந்து இருக்கார். இவர் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு விஷயம் இவருக்கு பிடிக்கல அப்படின்னா அதில் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பார். இல்லை எனக்கு இது பிடிக்கல, இது வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னா எனக்கு அது வேணும், எனக்கு அது பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிபலியஸான ஒரு ஆளாக தான் வந்து இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஃபார்மலாக வந்து ஸ்கூல் போகணும், அதாவது ஒரு இடத்துல ஒரு மாதிரி மாறணும்னு வச்சுக்கலாம். ஆனால் ஸ்கூல் டைமிங் வந்து எப்படின்னா இல்லை 8 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அப்போ போகணும், யூனிஃபார்ம்லாம் போட்டு ஸ்கூலுக்கு போய் கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும். ஒரு 8 பீரியட் இருக்கும். அந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா 3 பிரேக் இருக்கும். அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 4:30-5 மணிக்கிட்ட ஆயிரும். அதாவது ஸ்கூல் முடிகிறதுக்கே 4:30-5 மணிக்கிட்ட ஆயிரும். அது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வீட்டுக்கு வந்து இந்த ஒரு லைஃப் சைக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு ஃபார்மலான ஒரு ஸ்கூல் லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இவருக்கு வந்து பிடிக்காம தான் இருக்குது. முடியலடா, சலிப்பா இருக்குது நண்பா. இது வந்து கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்காரு. ஆனால் அதுக்கடுத்து அந்த ஸ்கூல் லைஃப்பை முடிச்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து சேர்றாரு. அது என்ன யூனிவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா இலினாய்ஸ்னு ஒரு யூனிவர்சிட்டி வந்து இருக்குது. அர்பனா கேம்பெயின்னு ஒரு இடம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் இலினாய்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த யூனிவர்சிட்டியில் தான் அவர் வந்து படிக்கிறார். இவர் அதில் சேர்ந்த வருஷமே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட் ஆஃப் த இயர் அப்படிங்கிற மாதிரி, அதாவது இந்த வருஷத்துக்கு நல்லா படிக்கிற பையனை வந்து அவரோட பேரை வந்து சொல்கிறாங்க. இவர் வந்து நல்லா சூப்பராக படிக்கிற பையன் அப்படின்ட்டு சயின்ஸ் ஸ்டூடெண்ட் ஆஃப் த இயருங்கிற ஒரு பேரும் இவருக்கு வந்து கொடுக்குறாங்க. ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி இவருக்கு அடுத்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டலா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 2 வருஷம் தான் அங்க படிக்கிறாரு. அதுக்கடுத்து அதுல இருந்து அந்த காலேஜ்ல இருந்து வந்து வெளியில வந்துடுறாரு. இவர் ஏன் வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரோட அடாப்டட் மதர் இருக்காங்கல்ல லில்லியன், அவங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து தவறிடுறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ரொம்ப அட்டாச்சான, எனக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லில்லியன் வந்து ரொம்ப சப்போர்ட்டிங்கான ஒரு ஆளா வந்து இருக்காங்க. அந்த ஃபேமிலியிலே பாத்தீங்கன்னா லில்லியன் வந்து ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்காங்க. அதுக்கு வேற கான்ட்ராஸ்டாக பார்த்தீங்கன்னா லூயிஸ் வந்து நெகட்டிவாக இருந்தார். ஸோ இவங்களுக்கு வந்து லில்லியனை வந்து இவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச அம்மா பையனாக இருக்காது. அதாவது தத்தெடுத்த அம்மாவாக இருந்தாலும் அம்மாவோட பையனாக வந்து தான் இவர் இருக்கார் ஒழிய அப்பா பையனாக இவர் இல்லை, அம்மா பையனாக தான் இருக்கார். இவங்க தவறுனது பார்த்தீங்கன்னா இவருக்கு ரொம்பவே ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்துது. இவராட்டி அவங்களோட இதை வந்து அவங்க இல்லாத ஒரு வாய்டை வந்து இவராட்டி ஏற்றுக்கவே முடியல. அதுக்கப்புறமேட்டு இதனால அவர் வந்து காலேஜ்லேருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமேட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு யூனிவர்சிட்டியில் போய் என்ரோல் ஆகிறாரு. யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவில் போய் இவர் வந்து சேர்றாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேர்முக்கு மட்டும் தான் படிப்பே இருக்கிற மாதிரி ஒரு படிப்பு வந்து இவர் படிக்கிறாரு. இதுலேருந்து இவருக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தவர் இந்த ஒரு விஷயத்தினால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து கம்ப்யூட்டர் டிசைன் அண்ட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஒரு படிப்பை வந்து எடுத்து அதுக்குள்ளர இவர் வாழ்க்கையை வந்து இப்போ புதுசாக ஒரு ட்ராவல் வந்து ஆரம்பிச்சிருக்கு. இந்த கம்ப்யூட்டர் டிசைனிங் அண்ட் ப்ரோக்ராமிங்னாக்கா கம்ப்யூட்டரை பற்றியும் ப்ரோக்ராமிங்கை பற்றியும் வந்து அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இது வந்து இப்போதான் அவர் வந்து வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதுக்குள்ளார போறாரு. இவன் தான் அவர் சயின்ஸு மேக்ஸ் பேக்ரவுண்டில் இருந்தார். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் வந்து சிகாகோ யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு டேர்முக்கு வந்து படிக்கிறாரு. என்னத்துலன்னு பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்யூட்டர் டிசைன் அண்ட் ப்ரோக்ராமிங்கில் வந்து படிக்கிறாரு. இதுக்கடுத்து அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பெர்க்லி அப்படின்ட்டு கலிஃபோர்னியாவில் வந்து ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு வந்து இவர் வந்து ஷிஃப்ட் பண்ணுறாரு. இந்த படிப்பு முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு வந்து இவர் ஷிஃப்ட் பண்ணுறாரு. இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1960s வந்து நடக்குது. 1960 காலகட்டத்தில் வந்து இது நடக்குது.
இதில் அவர் மாறுறது வந்து என்ன, இந்த இடத்துக்கு அவர் மாறுறது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, இது பார்த்தீங்கன்னா ஒரு சிலிக்கான் வேலி அப்படின்னா ஒரு பெரிய பெரிய ஐடி ஹப்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு இடம். இதனால பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து டெக்கை பற்றி அதிகமான விஷயங்கள் வந்து தெரிய வருது. ஸோ இதான் வந்து இவரோட எஜுகேஷன் அண்ட் ஏர்லி லைஃப்பை வந்து பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இவரோட ஆரக்கிளில் வந்து இவர் வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சிச்சு, ஆரக்கிளுக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம், இவர் தானே ஃபவுண்டர் ஆஃப் ஆரக்கிள்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஆரக்கிளுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், எனக்கு ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்காரு அப்படின்னு ஆரம்பிச்சு தானே இப்போ தான் இவர் வந்து ஐடிக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு, அதாவது கம்ப்யூட்டரில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. இவரோட பயணம் வந்து ஆரக்கிளில் எப்படி ஆரம்பிச்சிச்சு, எப்படி போச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். லாரி வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறாரு. கலிஃபோர்னியாவில் பார்த்தீங்கன்னா இவர் கண்டினியூஸாக பல ஐடி ஜாப்ஸ், அதாவது டெக்னிக்கல் ஜாப்ஸ் வந்து இவர் வந்து பண்ணுறாரு. அந்த கம்பெனிஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டல் கார்பரேஷனுங்கிற ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருக்காரு, அபெக்ஸ்ன்னு ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இது மாதிரிலாம் அவர் லைஃப் வந்து இருந்திருக்கு. ஸோ ஆனால் அபெக்ஸில் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸில் வந்து இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுவும் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஐஏன்னு சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட ஒரு இன்டெலிஜென்ஸ் குரூப் மாதிரி, அது ஒன்று கவர்மெண்ட் பாடி. அவங்களுக்கு வந்து இவர் வந்து ஆம்பெக்ஸுங்கிற ஒரு கம்பெனியில் வந்து டேட்டா பேஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அதில் வந்து ஒரு கொடுக்குற கோட் நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் அப்படிங்கிற ஒரு கோட் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆரக்கிள் அப்படிங்கிறது தான் வந்து கரியரில் வந்து ஒரு பெரிய ஸ்பார்க்கை வந்து உருவாகுது. இதுதான் வந்து ஆரக்கிள்ங்கிற அந்த நேம் வந்து உண்டானதுக்கு ஒரு பெரிய காரணமாகவும் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1977 வந்து நம்ம லாரி வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னாக்க, இவரும் இன்னொருத்தவரும் சேர்ந்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியை வந்து உருவாக்குறாங்க. அந்த கம்பெனியோட பேர் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லெபார்டரிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து உருவாக்குறாங்க. SDL அப்படிங்கிற ஒரு கம்பெனி சொல்லலாம். இது யாரோட சேர்ந்து அவர் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாப் மைனர் அப்படின்னு ஒருத்தவரோட சேர்ந்து பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் எட் ஓட்ஸ் அப்படின்னு இந்த 2 பேரோட சேர்ந்து மொத்தம் 3 பேராக சேர்ந்து இந்த கம்பெனி வந்து உருவாக்குறாங்க. இதுக்கு எவ்வளோ இவர் செலவு பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $2000 வந்து. பின்ன என்ன வாரணம் ஆயிருமா? இவரோட கையில் உள்ள காசை வந்து போட்டு இவர் வந்து செலவு பண்ணுறாரு. அதாவது இவரோட சேவிங்ஸாக வச்சுருந்தாரு, அதை வந்து இவர் செலவு பண்ணுறாரு. ஸோ இது வந்து எப்படி இந்த ஒரு ஐடியா திடீர்னு எப்படி அவர் வந்து 1977 வந்து இது உருவாக்குனாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்பிரேஷன்லாம் இவருக்கு இருக்குது. என்ன மாதிரி இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, இவர் வந்து இந்த ரிசர்ச் பேப்பர்லாம் இந்த R&D இதில் வந்து வேலை பார்த்துருக்காரு. அது என்னத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IBMல பார்த்தீங்கன்னா எட்கர் எஃப் காட் அப்படிங்கிறவரோட சேர்ந்து இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதாவது RDMSங்கிற ஒரு செக்டாரில் வந்து இவர் வந்து வேலை பார்த்துருந்துருக்காரு. இதில் வந்து இவருக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லாரியை வந்து இவர் நம்ப வைக்குது. என்னன்னாக்கா இந்த டேட்டா தான் வந்து அடுத்த உலகத்தோட அடுத்த ஒரு ரெவல்யூஷனாக இருக்கும், உலகத்தை வேற இடத்துல எடுத்துட்டு போறதுக்கு வந்து இந்த டேட்டா வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வந்து இருக்கும் அப்படின்னு இவரை நம்ப வச்சு ஒரு கம்ப்ளீட் டேட்டாபேஸே போட்டு வச்சிருக்கேன். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த டெக்னாலஜி பேஸ்டு ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி SDLங்கிற ஒரு கம்பெனி வந்து எடுத்துகிட்டு வருது. ஸோ அதுலேருந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1979 வந்து மறுபடியும் அவர் வந்து ரீபிராண்ட் பண்ணுறாரு. என்ன ரீபிராண்ட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரிலேஷனல் சாஃப்ட்வேர் INC அப்படிங்கிற ஒன்றா மாற்றுறாரு. அதுக்கப்புறமேட்டு தான் இவென்ச்சுவலாக நாட்கள் போக போக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1982 வந்து ஆரக்கிள் சிஸ்டம் கார்பரேஷன் அப்படிங்கிறது வந்து மாறுது. எப்போன்னாக்கா 1982 தான் வந்து இது மாறுது. ஸோ இந்த ஆரக்கிள் கம்பெனி வந்து அதுக்கடுத்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மார்க்கெட் ஃபீல்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க. அக்ரெசிவ்னாக்கா ரொம்ப ஒரு ஹார்ஷாக, அதாவது இப்போ நீங்கள் மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிரிக்கெட்லாம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா பல பேர் வந்து இது வந்து டாட் பால் வச்சு ஸ்டொக்கு வச்சு உங்களுக்கு வந்து சிங்கிள்ஸ் ஓடி ரன் எடுக்கிறது இருக்கும், டபுள் ஓடி ரன் எடுக்கிறது இருக்கும். உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உட்காரானா கேட்கவும் மாட்டேங்கிற. ஆனால் இந்த கம்பெனி வந்து எப்படி இருக்குன்னா அப்படிலாம் இல்லாமல் 6-4ன்னு பவுண்டரி அடிக்கிற மாதிரி இது வந்து அடித்து விளாசிக்கிட்டு இருந்தாங்க அவங்களோட செக்டாரில். இந்த கம்பெனி எப்படிலாம் இருந்திருக்கு, இவங்களோட ஆளுங்க வந்து யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க இவங்களோட கஸ்டமர்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மேஜராக பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் அண்ட் கார்பரேட் கம்பெனிஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து வந்திருக்காங்க. ரொம்ப செக்யூர்டான இது வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக, இவங்களோட டேட்டா பேஸ் இதே பார்த்தீங்கன்னா ரொம்ப செக்யூர்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க வந்து எதில் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த SQL SQL அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதில் தான் வந்து இந்த RDBMSன்னு வந்து இருக்குது, ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ங்கிறது இருக்குது. அதில் தான் வந்து இந்த கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கு. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னாக்கா 1986 பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பப்ளிக் ஆஃபரிங் வந்து வருது, அதாவது ஸ்டாக் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளார வருது. அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து ரொம்ப ஸ்பீடாக வளருது. பயங்கர ஸ்பீடாக வளர்றதுல வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட ரெவன்யூவும் ஆப்ரேஷனலும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கேஸ் ஆகுது. எனக்கு கம்பெனி வளர்ந்துக்கிட்டே போகுது, ஆனால் காசு அப்படியே நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். காசு ஃபுல்லாக உங்களுக்கு கம்பெனி வளர்ச்சியில் மட்டும் கொடுத்தாங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷனே இல்லாமல் ஒரு மாதிரி வீக்காக ஆயிரும் தெரியுமா.
அது மாதிரி வந்து மாற ஆரம்பிக்குது. அதனாலேயே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1990 வந்து கிட்டத்தட்ட இந்த கம்பெனி ஒரு கொலாப்ஸ் ஆகிற ஸ்டேட்டுக்கே போகுது. அவ்வளோதான், இந்த கம்பெனி மூட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து போகுது. அந்த இதனால இவங்க ஒரு அந்த ஒரு கட்டாயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை வந்து உங்கள் இதில் வேலை செய்கிற ஆளுங்களில் வந்து ஒரு 10% ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து கொடுக்கணும், அதாவது ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்து வராங்க. அதாவது இது எந்த அளவுக்கு பெரிய விஷயம் அப்படின்னாக்கா, இப்போ வந்து நம்ம சொல்கிறோம்ல டிசிஎஸ்ல வந்து 12% ஆளுங்களை வந்து வெளியில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இம்பாக்டாக சொல்கிறோம். 2 விஷயம் இருக்குது இந்த இதில் நம்ம பேசுறதுக்கு காரணம். ஒன்று வந்து அந்த கம்பெனி வந்து இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து நம்பிக்கை போதும், ஆஹா இந்த கம்பெனியே நம்மளுக்கு வெளியில் எடுக்கிறாங்களா அப்படின்ட்டு. நம்ம பார்க்குற வேலை நம்ம கரெக்டாக பார்த்தா தானே நமக்காக வேலை பார்க்குறோம், அவரோட வேலை கரெக்டாக பார்க்கும். இதில் 2 விஷயம் நடக்கும். ஒன்று அந்த கம்பெனியோட வேல்யூவும் ட்ராப் ஆகும், இன்னொன்று வந்து நம்மளுக்கு வேலை கிடைக்காதுங்கிற ஒரு விஷயமும் இருக்கும். ஆனால் இந்த நம்மளுக்கு வேலை கிடைக்காதுங்கிறது நம்ம தனிப்பட்ட கஷ்டம் இல்லையா. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த கம்பெனி மேலே நம்பிக்கை போதுங்கிறது தான் இந்த கம்பெனிக்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஏன்னாக்கா இதில் வேலை செய்கிற ஆளுங்களை வந்து தேவைன்னு தான் உள்ளார வச்சிருக்காங்க. அவங்கள வெளியில் எடுக்கும் போது என்னன்னாக்கா அங்கே வந்து தேவை கம்மியாகுதுன்னா அங்கே ப்ராஜெக்ட்ஸு வர இன்கம் எல்லாமே கம்மியாகிறதுனால தான் இது வெளியே போகுதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ இதனால வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த கம்பெனி மேலே ஒரு கெட்ட பேர் வந்து வருது. மற்ற கம்பெனியும் வந்து இந்த கம்பெனிலேருந்து ஓகே இது வந்து ஏதோ லாஸை வந்து சந்திக்குது அப்படிங்கிறதுனால மற்ற கம்பெனியும் பயந்துக்கிட்டு இவங்க கம்பெனியை வந்து அந்த கம்பெனிலேயே டிட்டாச் வந்து பண்ணிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். ஸோ இருந்தாலும் நம்ம இவர் லாரி வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எந்த இடத்துலையும் மன தளரவே இல்லை நம்மளால் முடியும், மறுபடியும் அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, மொத்த ஆர்கனைசேஷனும் மொத்த அந்த கம்பெனியும் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ரீஸ்ட்ரக்சர் வந்து பண்ணுறாரு. கரெக்டாக ஒருத்தனும் இந்த இதுக்கு அப்படின்னு ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மறுபடியும் ஹையரிங் வந்து நடக்குது. 10% அவர் வெளியிலையும் விட செஞ்சுட்டாரு. இருந்தாலும் மறுபடியும் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது ஒரு ஹையரிங் நடக்குது. மேனேஜர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஸ்டாஃபாக வந்து எடுத்துகிட்டு வராரு. ஃபினான்ஷியல் கண்ட்ரோலும் வந்து எடுத்துகிட்டு வரணுங்கிறதுலாம் ட்ரை பண்ணுறாரு. பல விஷயத்தை வந்து ரீஸ்ட்ரக்சர் வந்து பண்ணுறாரு. அதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990, அதாவது இது எப்போ கிரைசிஸ் தந்துச்சோ அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிட் இயரில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மறுபடியும் அதோட இடத்துக்கு ஆரக்கிள் முன்னாடி எந்த இடத்துல இருந்து கீழே விழுந்துச்சோ மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து இவர் வந்து எடுத்துகிட்டு வர்றாரு அந்த ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் வந்து. ஸோ இதுக்கடுத்து மறுபடியும் என்ன இந்த கம்பெனி பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா பேஸில் தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. டேட்டா பேஸ் தான் வந்து பேக் போன் அப்படிங்கிறது வந்து ஒரு புரியுது. ஸோ புரிஞ்சு அதுலேயே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா பல கார்பரேட்டு பல கவர்மெண்ட்டில் வந்து பல இது இருக்கும் தெரியுமா, அந்த டிவிஷன்ஸு அப்புறமேட்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட் பல இது வந்து இவங்களை நாடி வந்து வரவும் வைக்குது. ஸோ இதுக்கடுத்து நம்ம என்னத்தை பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டெக் இண்டஸ்ட்ரியில் வந்து ஆரக்கிள் வந்து டாமினேட் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். ஸோ இது எப்படி வந்து நடந்துச்சு, இது எப்படி இவர் வந்து சாத்தியமாக்குனாரு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இந்த லாரி எலிசன் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவர் வந்து ரொம்ப அக்ரெசிவான ஒரு பிளேவை தான் இவர் வந்து பண்ணியிருக்காரு. இவர் வந்து அந்த கம்பெனி எடுத்துகிட்டு போன விதமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக தான் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தார். இப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னு இவர் வந்து ஒரு பிஸ்னஸையும் அப்ரோச் பண்ணும்போது எப்படி அதை அப்ரோச் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப தைரியமாகவும் ரொம்ப போல்டாகவும் கொஞ்சம் கூட டயர்டாகாமல் இவர் வந்து ஒரு பிஸ்னையும் வந்து இவர் வந்து அப்ரோச் பண்ணுறாரு. இது மாதிரி இவர் என்னென்னலாம் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட காம்படிட்டர்லாம் யார் மாதிரி எந்த மாதிரி ஒரு கம்பெனியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட், பில்கேட்ஸ் மைக்ரோசாஃப்ட் அந்த மாதிரி ஒரு கம்பெனியை வந்து இவங்களோட காம்படிஷனை வந்து வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மொதல் விஷயம் என்னன்னாக்கா, இவர் பல தடவை வந்து ஒரு இது சொல்லியிருப்பார். என்னன்னாக்கா, மைக்ரோசாஃப்ட் வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ்ட் ஆர்கிடெக்சர் வந்து இருக்காங்க. அதாவது அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்டோட தான் வந்து விண்டோஸ். ஸோ இந்த மைக்ரோசாஃப்டோட ஆர்கிடெக்சர் வந்து எப்படி இருக்கும்னா, நீங்கள் விண்டோஸில் மட்டும் தான் அதை ஆப்ரேட் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் இவர் வந்து அந்த மாதிரி இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மைக்ரோசாஃப்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம், லினக்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்பிளில் வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு ஒரு ஓப்பனாக இவர் வந்து அவரோட சிஸ்டத்தை வந்து வச்சுருக்காரு. நிராயுத பாணியா நின்னா. ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 2000 வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆரக்கிள்ங்கிறது வந்து ஒரு புது ஒரு உலகத்துக்குள்ளார வந்து என்டர் ஆகுது. என்ன அந்த உலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஸ்ட்ராட்டஜிக்கல் அக்வசிஷன் என்னன்னாக்கா, ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, ஈக்குவலாக இல்லை அதை விட ஒரு நல்ல ஒரு கம்பெனி இது நல்லா பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிற ஒரு சின்ன கம்பெனி, அவங்க கம்பெனியை விட ஒரு ஷார்ட் ரேஞ்சில் இருக்கிற கம்பெனியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு கம்பெனி வந்து அந்த கம்பெனியை வந்து வாங்கி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட பிஸ்னஸ் ப்ராசஸ் வந்து இவங்களோட பிஸ்னஸ் மாடல் வந்து எப்படி போய்கிட்டு இருந்துச்சோ அந்த பிஸ்னஸ் மாடலை வந்து இவங்க கம்பெனி பேர்லேருந்து வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் அக்வசிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னாக்கா, இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னாக்கா, இவேகோ அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து நம்ம டாடா மோட்டர்ஸ் வந்து வாங்குச்சு.
ஸோ அது மாதிரி ஒரு கான்செப்ட் தான் அது. அப்படின்னா நம்ம இவேக்கோட ட்ரக்கு இந்த மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள்லாம் இப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ரெவன்யூஸ்லாம் யார்கிட்ட போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம டாடா மோட்டர்ஸ் தான் போவோம் இல்லையா. அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னாக்க பீப்புள் சாஃப்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து 2005 வந்து இவர் வாங்குறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்மை வந்து ஹோஸ்டிங்னா இந்த டொமைனை கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த டொமைனை வந்து அந்த வெப்சைட்டோட சேர்த்து அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு கம்பெனியை வாங்குறாரு. அது என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீபல் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் BEA சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் JD எட்வர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வாங்கியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சோ, ஆனால் அது வந்து பெரிய ஒரு ஆரக்கிளுக்கு வந்து ஒரு பூம் கொடுத்துருச்சா. சரி ஓகே, இந்த ஒரு 3-4 கம்பெனியை வாங்கிருச்சுப்பா, இந்த 3-4 கம்பெனியை வாங்கினதுனால இப்போ டெக் இதுலேயே டாப்புக்கு போயிருச்சா அப்படின்னா கிடையாது. அவங்க பண்ண ஒரு பெரிய பர்ச்சேஸ் இருக்குது. அந்த பர்ச்சேஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஷாப்பிங் போகிற மாதிரி தான் ஒரு பெரிய கம்பெனியை வந்து வாங்கியிருக்காங்க. என்ன கம்பெனி எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா $7.4 பில்லியன் வந்து ஒரு கம்பெனியை வந்து வாங்கியிருக்காங்க. இது எப்போ வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2010, அதாவது பீப்புள் சாஃப்ட் வந்து 2005 வாங்கினாங்க பார்த்தீங்களா. அதுலேருந்து ஒரு 5 வருஷத்தில் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனி வந்து வாங்குறாங்க. என்னடா இந்த ஒரு பெரிய கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானே. சன் மைக்ரோ சிஸ்டம் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி இருக்கு. இந்த சன் மைக்ரோ சிஸ்டம்ங்கிற தெரியாதவங்களுக்கு வந்து நான் சொல்றேன். இப்போ எப்படி நம்ம வந்து இந்த மைக்ரோசாஃப்ட்னு நம்ம அதிகமாக நம்ம சொல்கிறோம், அதாவது விண்டோஸ் கம்ப்யூட்டர், விண்டோஸுங்கிறது தான் இப்போ மைக்ரோசாஃப்ட்டுங்கிறத விட விண்டோஸுங்கிறது தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த விண்டோஸோட ஓனர் யார், இந்த விண்டோஸ் வந்து யார்கிட்டேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் தான் வந்து இந்த விண்டோஸை வந்து கொடுக்குது. ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் வந்து இப்போ பெரிய கம்பெனின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஏன்னா விண்டோஸ் வந்து பெருசுன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ ஆப்வியஸாக வந்து விண்டோஸை கொடுத்த மைக்ரோசாஃப்ட் வந்து பெரிய கம்பெனியாக தான் இருந்தாகணும். ஸோ அந்த மைக்ரோசாஃப்ட் எந்த அளவுக்கு ஒரு பெரிய கம்பெனியாக இருந்துச்சோ, ஒரு காலகட்டத்தில் இந்த சன் மைக்ரோ சிஸ்டமும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே வந்து ஒரு டாமினேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த டெக் இண்டஸ்ட்ரியே பார்த்தீங்கன்னா சன் மைக்ரோ சிஸ்டம் தான் வேற லெவலு அப்படிங்கிற ஒரு எரால வந்து இருந்திருந்தாங்க. அந்த கம்பெனியை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் வந்து வாங்கியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இந்த சன் மைக்ரோ சிஸ்டம்ங்கிற இந்த கம்பெனியை வந்து வாங்கினதுல வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிட்டு தான் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் வச்சுருக்காங்க. ஒரு இது என்னண்டாக்க MySQLங்கிறது வந்து இவங்களோட இந்த கம்பெனியோட தான் இருந்துச்சு. இந்த கம்பெனியை வாங்குறதுனால அந்த MySQLையும் வந்து வாங்குறாங்க. இதான் பெரிய விஷயமா அப்படின்னா கிடையாது. இதை விட இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா. நம்மலாம் இப்ப எது எடுத்தாலும் நம்ம ஃபேமஸா வந்து ஜாவாங்கிறோம் தெரியுமா. இந்த ஜாவா வந்து யாரோடதா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த சன் மைக்ரோ சிஸ்டம் தான் வந்து இந்த ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து வச்சிருந்திருக்காங்க. கம்ப்யூட்டர் லைன்ல வேலை கிடைச்சிருக்கு சார், ஏதோ ஜாவா தெரிஞ்சனால தப்பிச்சேன். இந்த 2 விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க டேட்டா பேஸ் ரிலேட்டடா வந்து நீங்க உங்களுக்கு ஐடியா இருக்கு, உங்களுக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா MySQL வந்து ஒரு பெரிய விஷயங்கிறது உங்களுக்கு ஆப்வியஸா புரியும். இல்லை நீங்கள் ஒரு டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஜாவா வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும். ஆனால் இந்த 2 விஷயமும் பார்த்தீங்கன்னாக்கா அந்தந்தோட ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய விஷயமா இருந்திருக்கு. அது வந்து சன் மைக்ரோ சிஸ்டம் தான் வந்து வச்சுருந்துருக்காங்க. அந்த கம்பெனியை வந்து இவங்க வந்து வாங்குறாங்க. நம்ம லாரி எலிசன் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த ஃபியூச்சர் வந்து என்னென்னா எப்படி நம்மளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் தான் ஃபியூச்சர் அப்படிங்கிறத இவர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணாரோ, இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் தான் இப்போ அடுத்த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்றதா இவர் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறார். இவர் வந்து அதுக்கு ரிலேட்டடாக ஒர்க் பண்ணும்போது ஸ்டார்டிங் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் வந்து இதை வந்து கிரிட்டிசைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. என்னது இப்போ க்ளவுடு கம்ப்யூட்டிங், அது என்ன க்ளவுடு, அது என்ன கம்ப்யூட்டிங்னு ஸ்டார்டிங் ரொம்ப ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் நான் சொல்கிறேன். இது வந்து பல பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் உருப்படாது, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இதெல்லாம் ஏதோ கம்பெனி வந்து நஷ்டமாக போகுது அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து இதுக்கு இல்லை சரி வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆரக்கிள் வந்து இது நம்பிக்கை வச்சு இவர் வந்து இந்த லாரி வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்பிக்கை வச்சு இவர் வந்து எஃபர்ட் போடுறாரு. அந்த எஃபர்ட் போடுறதுனால இவர் வந்து என்னத்தை லான்ச் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்ணுறாரு. இது வந்து எதோட போட்டியாக வந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் வெப் சர்வீஸ், அதாவது AWS அப்படின்னு ஒன்று இருக்குது. அமேசானில் வந்து அமேசான் வெப் சர்வீஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க, அதுக்கு போட்டியாகவும். அது மட்டும் இல்லாமல் மைக்ரோசாஃப்ட்டுக்கு போட்டின்னு நான் முன்னாடியே சொன்னேன் தெரியுமா, அதில் மைக்ரோசாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா Azure அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த Azureக்கும் போட்டியாகவும். அது மட்டும் இல்லாமல் கூகுள் இல்லாமல் இருப்பாங்களா, ஸோ நம்ம கூகுள்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா கூகுள் கிளவுட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த 3க்குமே போட்டியாக இந்த இதுவும் வந்து உள்ளார கேம்குள்ளார வருது. இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ஃபீல்டு. ஆனால் நம்ம ஆரக்கிளோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா அவர் ஸ்டார்டிங் எடுத்த ஒரு முடிவு தான் என்னன்னாக்கா டேட்டா பேஸ் தான் முக்கியம் அப்படின்றாரு. பார்த்தீங்களா,
இந்த டேட்டா பேஸ் தான் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரக்கிளை வந்து இந்த ஃபீல்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஆக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டெப் மேலேயும் எடுத்துகிட்டு போகுது. ஸோ எல்லா டேட்டா பேஸுமே உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால இவங்களாட்டி பல விஷயங்கள் வந்து பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பல கிளைண்ட்ஸும் வந்து இதுக்குள்ளார வராங்க, பல பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் லைஃப் எப்படி ஒரு லக்ஸரியஸாகவும் ஒரு ஸ்போர்ட்டு ரிஸ்க் அப்படிங்கிறதெல்லாம் இவரோட லைஃப்பில் எப்படி உள்ளார வருது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லாரியோட வாழ்க்கை வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இந்த கம்பெனி உருவாக்குனதில் பணம் அதிகமாக கிடச்சிச்சு இல்லையா. இதில் வந்து இவரோட லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பயங்கரமான லைஃப் ஸ்டைல் தான். ஒரு அச்சோ அவரா பயங்கரமான வராச்சே, நம்மளே ஆச்சரியப்பட்டு பார்க்குற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் தான் வந்து வாழ்ந்துருக்காரு. அப்படின்னா இவர் வந்து ஆல்ரெடி எதிர்பார்க்குற மாதிரி முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் நம்ம பல பேரை பார்த்துருக்கோம். அது மாதிரி இவரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லைசன்ஸ்டு பைலட்டாக வந்து தான் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் பல ஏர்கிராஃப்டை வந்து இவர் வந்து வச்சுருந்துருக்காரு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபைட்டர் ஜெட்ஸுமே வந்து இவரோட இதில் வந்து இருந்துச்சு. ஃபைட்டர் ஜெட்லாம் பயங்கர காசு, அதுவே நம்ம தலை வச்சுருந்துருக்காரு. ஸோ அமெரிக்காலலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படகோட்டுற போட்டிலாம் இருக்கும், செயிலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் இவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணவும் செஞ்சுருக்காரு. அது என்னத்தை வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காஸ் கப்பு அப்படின்ட்டு ஒன்று வந்து வச்சுருக்காங்க. அந்த கப்பையும் வந்து 2010 2013 வந்து இவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. அந்த ஸ்போர்ட்ஸ்லேயும் அவர் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆரக்கிள் டீம்டு யூஎஸில் டீம் ஆரக்கிள் யூஎஸ்ஏ அப்படிங்கிற ஒரு இதை வந்து வச்சு இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப்லேயும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 2012 வந்து ஒரு ஐலாண்டே வந்து வாங்கியிருக்காரு. எந்த இதில் உள்ள ஐலாண்டு பார்த்தீங்கன்னா லெனாங்கிற ஒரு ஐலாண்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹவாய் ஐலாண்டாக வந்து இருக்குது. நம்மலாம் சொல்லுவோம்ல ஹவாய் பீச், ஹவாயில் வந்து அந்த மாதிரி ஒரு ஹவாய் ஐலாண்டை வந்து இவர் வாங்கியிருக்காரு. 98% ஆஃப் அந்த ஐலாண்டை வந்து இவரோட ஓன் ஐலாண்டாக வந்து வாங்கியிருக்காரு. $300 மில்லியன் வந்து இதை வந்து இவர் வாங்குறாரு. பாருங்களேன், என்னமோ கடையில் போய் முட்டாயி சிப்ஸ் வாங்குற மாதிரி இவர் வந்து ஒரு ஐலாண்டே வாங்குற அளவுக்கு இவருக்கு வந்து காசு இருந்திருக்கு. ஸோ இவர் இந்த ஐலாண்டை வாங்கினதில் வந்து இவர் ஒரு குறிக்கோளோட தானே நம்ம வந்து எதாக இருந்தாலும் பண்ணுவோம். இவர் இதை வாங்குறதுக்குள்ள ஒரு குறிக்கோள் வந்து என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐலாண்டே வந்து இவரை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு இவர் வந்து பார்க்குறாரு. என்ன மாதிரி மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரெசார்ட் கட்டணும், ஒரு லக்ஸரியான ரெசார்ட்டை வந்து கட்டணும் அப்படிங்கிறது ஒன்று வந்து ஆசைப்படுறாரு. ஒரு பணக்கார மிக்க ஒரு ரெசார்ட்டை வந்து கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசைப்படுறது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக ஃபார்மிங், விவசாயம் வந்து ஆர்கானிக்காக எந்த விதமான எப்படி சொல்கிறது, எந்த விதமான கெமிக்கல் இதெல்லாமே இல்லாமல் ஆர்கானிக்காக வந்து செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஐலாண்டுக்கு வந்து எப்படி இருந்தாலும் எலக்ட்ரிசிட்டி வந்து தேவை இல்லையா, அது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு க்ரீன் எனர்ஜி வச்சு யூஸ் பண்ணி இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து யோசிக்கிறார். இது பார்த்தீங்கன்னாக்கா அவராகவே சொந்தமாக அதை வந்து உருவாக்கவும் செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து எல்லாத்துமே அவர் வந்து செய்யவும் செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்தீங்கன்னா இவர் வளர்ப்பு அப்பா இருக்கார் பார்த்தீங்கன்னா, இந்த ரியல் எஸ்டேட் இது வந்து பண்ணாருன்னால அது மாதிரி இவருக்கு வந்து அந்த பூமி மேலே கொஞ்சம் ஒரு ஆர்வம் இருக்கும் போல், அந்த நிலத்து மேலே ரியல் எஸ்டேட் இது மேலே ரொம்ப ஆர்வம் இருக்கும் போல். ஏன்னா இவர் வந்து பல இடத்துல வந்து பல நிலங்களை வந்து வாங்கியிருக்காரு. எந்த மாதிரி இடத்துலலாம் வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல வந்து எஸ்டேட் வந்து வச்சிருந்திருக்காரு, கலிஃபோர்னியாவில் வந்து ஒரு லக்ஸரி வில்லா வந்து வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாலிபு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்த வாங்கியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் லேக் தாஹோ அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இடத்த வந்து வாங்கியிருக்காரு. இவரோட 80 வயசில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த 80s இருந்தது. அதில் கூட இவர் பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆக மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஆளாக இருக்கார். புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்லை. பெரிய பெரிய ஆளுங்களோட தான் இவரோட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கு. எஸ்பெஷலி யார் மாதிரின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட இவர் வந்து ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டாக வந்து இருந்திருக்காரு. பர்சனலாலும் பார்த்தீங்கன்னாலும் சரி, இல்லை ப்ரொஃபஷனலாக பார்த்தீங்கன்னாலும் சரி, ஸ்டீவ் ஜாப்ஸோட ரொம்ப ஒரு க்ளோஸான ஆளாக தான் வந்து இருந்திருக்காரு. ஸோ 2011 வந்து அவரோட இறப்பில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ரொம்ப ஒரு பாதிப்பு வந்து ஏற்படுத்தினாக்கா அவரோட ஃப்ரெண்டு இல்லையா, க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லையா, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுக்குள்ள இறப்பு வந்து இவருக்கு ரொம்ப பாதிப்பை வந்து ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஒரு ரீப்ளேசபிளான ஒரு பர்சன் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. பிக் ஃபேன் ஆஃப் யுவர் வொர்க். இதுக்கடுத்து நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் லைஃப் எப்படி இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் தான தர்மம் வந்து இவர் பண்ணியிருக்காரு, என்ன மாதிரி தான தர்மம்லாம் இவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ இந்த லாரி எலிசன் பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆனாலும் கிட்டத்தட்ட 4 தடவை இவருக்கு வந்து இருக்கிற மாதிரி டிவோர்ஸ் ஆகிருக்கு. இவருக்கு வந்து 2 பிள்ளைங்க இருக்காங்க. யாருன்னாக்க டேவிடுன்னு ஒருத்தவர் இருக்காரு, அது மட்டும் இல்லாமல் மேகன் அப்படின்னு ஒருத்தவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த 2 பேருமே வந்து, அதாவது இந்த டேவிடும் மேகனும் எந்த மாதிரி ஆளாக இருக்காங்க யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸாக வந்து இருந்திருக்காங்க. டேவிட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனியில் வந்து இருந்திருக்காரு. என்ன மாதிரி கம்பெனின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கை டான்ஸ் மீடியா அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிஷன் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லுவோம்ல, மிஷன் இம்பாசிபிளாக இருக்கட்டும்,
இல்லை டாப் கன்னாக இருக்கட்டும், இந்த இதெல்லாம் வந்து இந்த கம்பெனி தான் வந்து செஞ்சுருக்கு. அதாவது இந்த டேவிடோட கம்பெனி தான் வந்து இது உருவாக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மேகன் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மேகனும் வந்து ஃபிலிம் ப்ரொடியூசர் தான். அவங்களும் சில பயங்கரமான படங்கள்லாம் வந்து எடுத்திருக்காங்க. என்ன மாதிரி படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்ன்னு ஒரு படம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 0 Dark 30 அப்படின்னு இருக்குது. இந்த இதுவும் வந்து இவங்களோட மேகனோட ப்ரொடக்ஷனில் வந்து இது வெளியில் வந்திருக்கு. ஸோ இவர் எந்த அளவுக்கு தான தர்மம் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு ரொம்ப ப்ரைவேட்டான ஆளாக தான் இருந்திருக்காரு. இவரோட தான தர்மம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான தான தர்மம் வந்து பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 2010 வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி சொத்தை வந்து நான் தான தர்மம் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சைன் போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து இவர் வந்து மெடிக்கல் ரிசர்ச்சுக்கு வந்து நான் கொடுக்குறேன். இதை உட்பட அவர் வந்து சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு $200 மில்லியன் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் கலிஃபோர்னியாவுக்கு வந்து அவர் வந்து தான தர்மம் வந்து பண்ணியிருக்காரு. அது வந்து எதுக்காக பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேன்சரை ரிலேட்டடாக ரிசர்ச் சென்டர் வந்து உருவாக்குறதுக்காக அவர் வந்து $200 மில்லியன் வந்து அவர் வந்து தான தர்மம் வந்து பண்ணியிருக்காரு. இந்த லாரி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மேஜராக வந்து இந்த டேட்டாவை வச்சு உள்ள இந்த மெடிக்கல் இது வந்து இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இதுக்கு வந்து அதாவது இந்த டெக்னாலஜி பேஸ் பண்ணி உள்ளதுக்கு வந்து இவர் வந்து ரொம்ப ஆதிக்கத்தை வந்து செலுத்தியிருக்கவும் செஞ்சுருக்காரு. அதுவும் என்ன மாதிரி உள்ளதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோய்களை எதிர்க்கிறது மட்டும் இல்லாமல் இந்த வயசாகுது பார்த்தீங்களா, வயசாகிறதுல வந்து சில விஷயங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இதை எதிர்த்தும் இவர் வந்து பல ரிசர்ச் வந்து பண்ணியிருக்காங்க இவரோட ஹெல்ப்பில். வயசாகிறதுன்னா இப்படி சொல்கிறது, எப்போவுமே யங்காக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், இப்போ நம்ம வயசாகுதுன்னா இந்த டார்க் சர்க்கிள் வர்றது, சுருக்கம் வர்றது, இது மாதிரிலாம் பலது வரும் பார்த்தீங்களா, அந்த இதெல்லாம் வந்து இவர் எதிர்த்து பல ரிசர்ச் வந்து இவரோட ஹெல்ப்பில் வந்து பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி இது வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பெருமைக்காகவும் இவருக்கு பேர் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், இவர் வந்து மோஸ்ட்லி இது லாங் டேர்ம் இம்பேக்ட் வந்து இருக்கும். நெடு ஓட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்கூடிய ஆளாக தான் வந்து இருந்திருக்காரு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவரோட லைஃப்பில் நடந்த இது ஃபுல் இதையுமே பார்த்தாச்சு. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவரோட லெகசி என்ன, இவரோட ஓவர்வியூ ப்ளஸ் அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லாரி எலிசனோட வாழ்க்கை வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பயங்கரமாக இனோவேஷனும் அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பேர் ஆரம்பிச்சு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து இது என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய குளோபான ஒரு டெக் பவர் ஹவுஸ் மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை வந்து இது பண்ணியிருக்கு. இதுதான் டெக்கில் வந்து ஒரு பெரிய கம்பெனி அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. பவர் ஹவுஸ் இவருக்கு பார்த்தீங்கன்னா 2 விதமான ஆளுங்களும் இருக்காங்க. எப்படின்னா, இவரை பிடிச்ச ஆளுங்களும் சில பேர் இருக்காங்க, இவரை பிடிக்காத ஆளுங்களும் இருக்காங்க. அதாவது இவர் வந்து ஒரு பெரிய ஜீனியஸு, இவர் வந்து வேறு லெவலில் இவர் வந்து ஒரு கம்பெனியை வந்து மேனேஜ் பண்ணார். முன்னாடி சொன்ன மாதிரி பேங்க்ரப்ட் ஆக போகிற கம்பெனியை வந்து மறுபடியும் வந்து அதாவது அதே வருஷத்துலேயே வந்து மறுபடியும் அது எந்த இடத்துல இருந்துச்சோ அதே இடத்துக்கு எடுத்துகிட்டு வர்றது, ஒரு 10% ஆஃப் ஆளுங்களை வந்து வெளியில் அனுப்பிச்சு விட்டு இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். அது வந்து இவர் பண்ணியிருக்காரு. ஓகே, அந்த இதை வந்து இவர் மேனேஜ்மெண்ட் வந்து வேறு லெவலு அப்படிங்கிறதையும் சொல்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் போட்டி போடுற தன்மை வந்து வேறு லெவலில் இவர் போட்டி போடுவார் அப்படின்னு சொல்கிற ஆளுங்களும் இருக்காங்க. சூப்பர். அதுக்கு அப்புறம் ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னாக்கா, இல்லை இவர் பல தப்பு பண்ணியிருக்காரு, இவர் பண்ணுற எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடிய ஆள் இருந்தாலும் இவரோட கம்பெனியோட சாஃப்ட்வேர், அதாவது இந்த ஆரக்கிள் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பல பேர் வந்து யூஸ் பண்ண தான் செய்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல இடத்துல உள்ள பல ஆளுங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இப்போ சிலிக்கான் வேலின்னு சொல்லுவோம்ல, பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ்லாம் இருக்கும், அங்கே உள்ள கம்பெனிஸாக இருக்கட்டும், இல்லைண்டாக்கா வால் ஸ்ட்ரீட்டாக இருக்கட்டும். அதாவது அமெரிக்காவில் வந்து 2 விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று வந்து மெயின் ஸ்ட்ரீட்டு அப்படின்னு ஒன்று சொல்கிறதும் இருக்குது, இன்னொன்று வால் ஸ்ட்ரீட்னு சொல்கிறதும் இருக்குது. வால் ஸ்ட்ரீட்டுன்னு கொஞ்சம் லோ இதுலேருந்து சொல்லுவாங்க. மெயின் ஸ்ட்ரீட் தான் இப்போ நம்ம சொல்கிற சிலிக்கான் வேலிங்கிறது. அது வந்து ஒரு பெரிய பெரிய டெக் கம்பெனிஸ்லாம் இருக்குது. இந்த 2 இடத்துலையுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் எங்கன்னாக்கா இந்த பசிபிக் ஐலாண்டில், பசிபிக் ஓஷனில் இருக்கிற அந்த கண்ட்ரிஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த ஆரக்கில். வாழ்க்கை இதுலேருந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு நம்பிக்கை வச்சுருக்கீங்க. ஓகே, ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு பயங்கரமான நம்பிக்கை வச்சுருக்கீங்க, இருந்தாலும் யாருமே அதை நம்பலை அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு அது தோணுது அப்படின்னா நீங்கள் அதில் நம்பிக்கை வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா அது கரெக்டாக வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல், அதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பல ரிஸ்க் வந்து நீங்கள் எடுக்கணும். அது எந்த விதமான பயமும் இல்லாமல் அதை நம்பி நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும். ஈவன் தோ நீங்கள் பல்லாயிரம் தடவை நீங்கள் அதில் தோற்றாலும் சரி, நீங்கள் அதில் வந்து பல ரிஜெக்ஷனை வந்து நீங்கள் பார்த்தாலும் சரி, இருந்தாலும் வந்து நம்மளால் முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை வச்சு நம்ம புஷ் பண்ணால் நம்மளாட்டி வெற்றியை வந்து கண்டிப்பாக சந்திக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து பார்க்கலாம்.
இது மட்டும் இல்லாமல் இவர் என்னென்ன கருத்துக்கள்லாம் இவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட பர்சனாலிட்டிலே என்கிட்ட இருக்கிறதுலே நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறது வந்து என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு விஷயம் வந்து நல்லபடியாக போய்கிட்டு இருந்தாலும் அதில் வந்து எனக்கு வர சில, அதாவது இப்படி தான் ஒரு விஷயம்னு போய்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து ஏன் இப்படி தான் போகணுமா அப்படின்ட்டு சிஸ்டத்துக்கு எதிராகவும், அது மட்டும் இல்லாமல் அதாவது ஆல்ரெடி போய்கிட்டு இருக்க இப்படி தான் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க போது அதுக்கு அப்படியே மாறாகவும், அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ரைட்டாக. அதாவது இப்போ மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், அவங்களெலாம் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதில் வந்து நம்ம கேள்வி கேட்போம், இவன் இப்படி செய்கிறானே இது வந்து கரெக்டான விஷயமா அப்படிங்கிற அவரோட கேள்வி கேட்குற தன்மையை அவருக்கு உருவாக்குனதாக இருக்கட்டும். But I had other ideas. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா பல ரிஜெக்ஷன் வந்து இவர் ஃபேஸ் பண்ண தான் செஞ்சுருக்காரு. இருந்தாலும் வந்து அவர் கொஞ்சம் கூட அந்த தோல்வி ஓகே நம்ம ரிஜெக்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துராம அவர் அடுத்தது ட்ரை பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது அவரே சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் சொல்கிற ஒன் ஆஃப் த முக்கியமான விஷயம் என்னென்னா, பல பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கலாம் பெரிய ஆளானது காரணம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஓட்டம் மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் அதில் அடங்கியிருக்கு. என்ன, நம்ம தோற்றுறக்கூடாதுன்னு ஒரு பயமும் இருக்கும். இந்த விஷயந்தான் அவங்கள வந்து அதிகமான தூரத்துக்கு வந்து அழைச்சிட்டு போயிருக்கு அப்படிங்கிறது நம்ம லாரி எலிசன் வந்து சொல்கிறாரு. We are immortals, right? ஸோ இவரோட லைஃப்பில் வந்து இவர் சொல்கிற விதத்திலே நம்ம என்னென்னலாம் கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவந்தோ இந்த ஒரு ஃபீல்டு நம்ம ஒரு ஃபீல்டில் வந்து ஏதோ ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தணும்னு நம்ம நினச்சாலும் அதில் பல எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, பல பேர் பல ஃபீல்டில் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ ஏஐன்ட்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை வேறு நம்ம எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க பண்ணுற விதத்தில் நம்ம ஒரு சின்ன கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறதுலேருந்து அது இப்படி தான் இருக்கணும்னு அவங்க கற்பனையில் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க இல்லையா, நம்ம கற்பனையில் அது வேற கூட இருக்கலாம், இருக்கக்கூடாதுன்னு ஒன்று கட்டாயமும் இல்லையா, அவங்க நினைக்கிறதும் நம்மளும் நினைக்கணும்னு ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ அவங்க ஒரு விஷயத்த உருவாக்குறாங்க, ஆனால் அதை நம்ம வந்து கேள்வி கேட்டு ஏன் இது இப்படி தான் இருக்கணுமா, ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டு உருவாகிறது மூலயமா நம்ம பல விஷயங்கள் வந்து நம்ம பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அதை வந்து வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். ஈவன் தோ நம்ம பல இடத்துல இது வந்து நீ பண்ணுறது தப்பாக இருக்குது, நீ பண்ணுறது சரியில்லை, நீ வந்து முட்டாள்தனமாக பண்ணுறேன்னு பல தடவை சொல்லியிருந்தாலும், பல பேர் அடிச்சிருந்தாலும், பல தடவை நம்ம கீழே விழுந்திருந்தாலும், Failure gives you two choices. You stay down or you get up. இல்லை நான் இன்னும் தோக்கலை அப்படின்னு எந்திரிச்சு ட்ரை பண்ணுறதுல தான் நம்ம வெற்றியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ ஓடுறது வந்து நம்ம ஜெயிக்கணும்னு ஓடுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஓடும் போது பின்னாடி இன்னொன்று ஃபாலோ பண்ணி என்னடாக்க தோல்வி. இன்னொரு விஷயம் என்னடா, இப்போ ஒரு லைட் இருக்குன்னு வச்சுங்களேன், லைட் இருக்கிற இடத்துல எப்பயுமே ஷேடோ இருக்கும். அதாவது ஒரு இடத்துல நீங்கள் லைட்டை வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு பின்னாடி ஷேடோ வந்து கன்ஃபார்ம் உழுவ தான் செய்யும். இருட்டினிலே நீ நடக்கையிலே உன் நிழலும் உன்னை விட்டு விலகிவிடும். அதே மாதிரி தான் நம்மளோட வெற்றியும். எப்போ நீங்கள் வந்து வெற்றியை நோக்கி ஓடிக்கிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு வந்து தோல்வி இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஓகே, தோல்வி வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும், பின்னாடி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் அதெல்லாம் பார்க்காம நம்ம வந்து வெறும் அந்த 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 இருட்டில் வந்து நம்ம மூழ்கிடக்கூடாது, அந்த இருட்டில் நம்ம போயிடக்கூடாதுன்னு நம்ம அந்த வெற்றியை நோக்கி அந்த லைட்டை நோக்கி ஓடுறோம் பார்த்தீங்களா, அதை நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் வந்து நம்ம அந்த லைட் அடைவோம். அதாவது ஒரு நாள் வந்து நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது இவரோட வாழ்க்கை கதையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இவரோட வாழ்க்கை கதையிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் இவரோட கதைக்கு ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது ஒரு கருத்தை வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க, அதை நான் பார்ப்பேன். ஸோ இது மாதிரி ஒரு பிராண்டோட டீட்டெயில்ஸ் ஆகட்டும், பிராண்டோட இன்சைட்ஸ் ஆகட்டும், ஒரு பிராண்ட் எப்படி உருவாகுது, யார் உருவாக்கணுங்களோ ஹிஸ்ட்ரி என்னங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு பிராண்ட் உருவாகணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து தேவை இல்லையா. ஸோ எந்த பிராண்ட் எப்படி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து எப்போ யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனே அழுத்திடுங்க. அப்போ தான் நீங்கள் ஆசைப்படுற அந்த வீடியோ வரும்போது உங்களாட்டி ஆன் டைமில் வந்து பார்க்க முடியும். ஸோ பார்க்கலாம்.